மடகாஸ்கர்லயும் இந்தியாவிலும் காணப்படும் பல விலங்குகளுக்கு இடையில ஆழமான ஒரு தொடர்பு இருப்பதாக சொல்லியிருந்தாரு. உதாரணத்துக்கு லெமூர் விலங்கு. மடகாஸ்கர்ல காணப்படும் இந்த லெமூர் விலங்கு ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல உள்ள எந்த நாடுலயுமே கிடையாதாம். ஆனா இந்த இனம் அதிகமா இந்தியாவுல காணப்படுவதாக சொல்லியிருக்காரு. அதாவது இந்த விலங்கு நிலம் வழியா வந்திருந்தா எப்படி வெறும் மடகாஸ்கர்லயும் இந்தியாவில மட்டும்தான் காணப்படும். இந்தியாவில மட்டுமில்ல, இந்த இனம் லெமர்கள் ஆஸ்திரேலியாவிலும் இருப்பதாக சொல்றாரு. அதுவும் 100க்கும் மேலான இந்த இன விலங்கு இருப்பதாக சொல்றாரு. இங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆஸ்திரேலியா மடகாஸ்கர்ல இருந்து பலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு தீவு. இங்க எப்படி இந்த விலங்கு வந்திருக்கும்? மடகாஸ்கர் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவை இணைக்கிறது எது? இந்த மர்மத்தை தீர்க்க தான் குமரி கண்டம், அதாவது லெமுரியாங்கிற ஒரு நிலம் இருந்ததாக நம்பப்படுது. இந்திய பெருங்கடல்ல இந்த பரந்த கண்டம் இந்தியாவின் கன்னியாகுமரியில இருந்து மடகாஸ்கர் மற்றும் ஆஸ்திரேலியா வரைக்கும் இருந்ததாக நம்பப்படுது. இதுல இலங்கை குமரி கண்டத்தை